தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் 1500 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தவிர எலி காய்ச்சலால் 206 பேரும், சிக்கன்குனியாவால் 43 பேரும், மலேரியாவால் 9 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்ளிட்ட மாற்றுப் பணிக்கு பயன்படுத்தப்பட்டதால் மாநிலம் முழுவதும் கொசு ஒழிப்பு பணிகள் முடங்கியதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்நிலையில் டெங்கு, எலி காய்ச்சல் பாதிப்புகளால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றாலும் காய்ச்சல் பாதிப்புகளை தடுக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல் பாதிப்புகள் மார்ச் மாதத்திற்கு பிறகு குறைய தொடங்கும் என கூறும் அதிகாரிகள், இருப்பினும் அலட்சியம் காட்டாமல் மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற வேண்டும் என்றும், வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காதவாறு சுகாதாரமாக பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர்.